அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். அனைவரும் நீண்ட ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும், எந்த குறையும் இன்றி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சொந்த வரிகளில் கணவன் மனைவி ஈக்குவல் டு என்ற உறவை பற்றி எழுதி உங்களிடம் தொகுத்து வழங்குகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இன்பம் ப்ளஸ் ஈர்ப்பு ஈக்குவல் டு காதல், புரிதல் ப்ளஸ் இருமணம் இணைதல் ஈக்குவல் டு திருமணம், விட்டு கொடுத்தல் ப்ளஸ் புரிதல் ஈக்குவல் டு கணவன் மனைவி உறவு மேம்படுதல், கருணை ப்ளஸ் பணிவு ஈக்குவல் டு வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்துதல், சுகம் ப்ளஸ் பொறுப்பு ஈக்குவல் டு பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்துதல் ப்ளஸ் வழிகாட்டுதல், ஒருவர் ப்ளஸ் ஈக்குவல் டு சமமாக வாழ்க்கையின் பாதையில் செல்லுதல், கணவன் ப்ளஸ் மனைவி ஈக்குவல் டு குடும்பம், கருத்து ப்ளஸ் ஒற்றுமை ஈக்குவல் டு புரிதல், தவறு ப்ளஸ் மன்னிப்பு ஈக்குவல் டு திருமண பந்தத்தின் எடுத்துக்காட்டுதல், நீ ப்ளஸ் நான் ஈக்குவல் டு பிரிவினை ஏற்படுத்துதல், நாம் ப்ளஸ் இருவர் ஈக்குவல் டு வாழ்க்கை துணை உறவை வலுப்படுத்துதல், கணவன் ப்ளஸ் மனைவி ஈக்குவல் டு இறுதி வரும் உறவின் உரிமையை அறிதல், இருமணம் ப்ளஸ் இறுதி வரை தொடரும் உறவு ஈக்குவல் டு கணவன் மனைவி உறவு மட்டுமே. அதை புரிந்து வளர்த்துதால் திருமணம் உறவு ஈக்குவல் டு சொர்க்கத்துக்கே செல்லுதல். கணவன் மனைவி இங்கே ஒருவரை புரிந்து கொண்டு கணவன் நினைப்பதற்கு முன் மனைவி அங்கே புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை இனிமை பெறும். கணவன் மனைவி நினைக்கும் முன் அதை செய்து கொடுத்தால் மனைவியின் அன்பு அங்கே கூடும். ஒன்று தான், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் செய்த தவறை மன்னித்து பெருசுப்படுத்தாமல் இது யார் நம்ம புருஷன் நம்ம மனைவி தானே அப்படின்ட்டு அங்கே ஒரு அக்கறை பாசம் இருந்தால் எதுவுமே பெருசாக தெரியாது. நம்ம சொர்க்கமாக தான் தெரியும் திருமண வாழ்க்கை. இங்கே நீ என்ன சொல்வது நான் என்ன சொல்வது, நீ பெருசு நான் பெருசு, நீ பேசாத நான் பேசாத, நீ யார் நான் யார், கருத்து வேறுபாடு, அங்கே ஒருவருக்கொருவரை குறை சொல்லுவதுமாக அன்பே இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையில் கசப்பு தான் ஏற்படும். புரிந்து நடந்தால் நல்லது. வாழ்வது இடைப்பட்ட காலத்தில் பிறப்பு என்பது முடிந்துவிட்டது, இறப்பு என்பது வரக்கூடியது. இறப்பிற்கு நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். அதை நாம் தான் தெளிவுபடுத்தி வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கும். இதை புரிந்து கொண்டால் நல்லது, இல்லை என்றால் கடினமானது. ஒன்று தான், நம்ம எல்லாருமே ஒரு நாள் கடக்கிறது இறப்பை நோக்கி தான் இருக்கோன்றதை மறக்க வேண்டாம். அதனால் இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க பார்ப்போம், மகிழ்ச்சியாக இருக்க பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ண பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணிட்டு போக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.